ஃபர்ஸ்ட் நீ வடக்கன்னு, நான் தமிழ்நாடு, வடக்கன்லாம் உள்ளார வரக்கூடாது, தமிழ்நாட்டு உள்ளார வரக்கூடாதுன்னு அடிச்சுட்டு இருந்தீங்க. இப்போ என்னடா தமிழ்நாட்டு உள்ளார இருந்து தமிழ்நாடே அடிக்கிறீங்க? எனக்கு புரியல. எனக்கு இப்போ சென்னையோ கோயம்புத்தூரோ எங்கேயோ வெளியூர்ல இருந்து யாராச்சும் உள்ளார வராங்கன்னா, வேலைக்கு வராங்கன்னா அவனுங்களே அடிக்கிறீங்க. நான் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்றேன், அங்க ரிசப்ஷன்ல பேசிக்கிறாங்க, அங்க ஆல்ரெடி வேலை செய்யறவங்க தான். நீங்களா எதுக்குடா இங்க வரீங்க, தாலி இருக்குதுன்னு வரீங்களா? ஒரு மாதிரி கேட்டுக்கிறாங்க. அவங்க ஜாலி கேட்டுக்கிறாங்களா எதுக்குன்னு தெரியல. பட் அந்த மாரி நிறைய பேர் இருக்காங்க, நானும் பார்த்துருக்கேன். எதுக்கு அந்த மாதிரி பண்றீங்கன்னு தெரியல. அது ஒரு கேரக்டர் வந்து ஒரு நல்ல கேரக்டருக்கான இது கிடையாது அது. ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி தயவு செஞ்சு யாரும் இருக்காதீங்க. எத்தனை பேர் இருக்கிறீங்கன்னு தெரியல. இதுக்கப்புறமும் யாரும் இருக்காதீங்கன்னு நான் சொல்லுவேனே. அது நல்லது கிடையாது. யாரும் ஊரே யாவரும் கேளுன்னு ஒண்ணு இருக்கு. அது எதுக்கு இருக்குதுன்னு தெரியல. அது இந்த அந்த ஒரு இதுக்காக நீங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாம இருங்க, அதான் சொல்லுவேனே. ஏன்னா நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க. தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு எல்லாருமே ஈக்குவல் தான். அது வடக்கனா இருந்தாலும் சரி, வெளி ஊரா இருந்தாலும் சரி, வெளிநாடா இருந்தாலும் சரி. இப்போ வெள்ளைக்காரன் வரா கூட ஜாலியா பேசணும், அவ்வளவுதான். நீ வந்து எதுக்கு வர அது இதுன்னு கேட்கக்கூடாது. அது அவங்களோட இஷ்டம், வருவானுங்க போவானுங்க. ஸோ இது வந்து உன்னை ஏதாச்சும் டிஸ்டர்ப் பண்றானுங்களா? எதுக்கு இந்த மாதிரி அவங்க மேல கோவப்பட்டு? அதனால அதெல்லாம் வேணாம். ஜாலியா எல்லாருக்கிட்டையுமே ஜாலியா பேசி ஒரு அன்பை பகிர்ந்துக்கிட்டு அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, அண்ணன் போல் வாழ்க்கை, அண்ணன் போல் மட்டும்தான் வாழ்க்கை.